கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு கூட ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய மகிமையான பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், நீ அழ வேண்டாம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், நீ அழ வேண்டாம். வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்ற வந்துவிட்டார். வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்ற வந்துவிட்டார். அடைக்கப்பட்ட வாசல்களை உனக்காக திறந்திடுவார். அடைக்கப்பட்ட வாசல்களை உனக்காக திறந்திடுவார். தேசத்தின் நன்மைகளை இன்றே சுதந்தரிப்பாய். தேசத்தின் நன்மைகளை இன்றே சுதந்தரிப்பாய். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், நீ அழ வேண்டாம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், நீ அழ வேண்டாம். வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்ற வந்துவிட்டார். வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்ற வந்துவிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, துக்கத்தோடு இந்த காலை வேளையிலே நீங்கள் காணப்பட்டால் உங்களோடு கூட இந்த பாடல் மூலம் ஆவியானவர் பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் துக்கம் என்றைக்கும் மாறும், என் வேதனைகள் யாருக்கு தெரியும் என்று ஒரு வேளை பல வருஷங்களாய், பல மாதங்களாய், பல நாட்களாய் நீங்கள் கண்ணீரோடு கூட இருந்திருக்கலாம். என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற யாரால் முடியும் என்று நீங்கள் கலங்கி தவித்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நாம் வாசிக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த பெண் தன் கணவரிடத்தில் எவ்வளவோ போராடி பார்க்கிறாள், எனக்கு ஒரு குழந்தை தாரும். கணவன் சொல்லுகிறான், கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கும் பொழுது நான் எப்படி உன் துக்கத்தை மாற்ற முடியும் என்று ஆறுதல் படுத்தி பார்க்கிறான். அவளோ தேவ ஆலயத்திற்கு ஓடினாள். என் துக்கத்தை மாற்றக்கூடிய ஒரே வல்லமை கர்த்தருக்கு மட்டுமே உண்டு என்பதை அன்னாள் அறிந்திருந்தாள். ஆலயத்திற்கு ஓடினால் இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபித்தாள். வேதம் சொல்லுகிறது, அவள் ஜெபித்து அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது தன் கண்ணீரை அவள் துடைத்து போட்டாள். அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படியே என் ஆண்டவர் அன்னாளை நினைத்தருளினார். அவள் கர்ப்பமுற்று சாமுவேல் என்கிற அருமையான ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுத்து தன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிக்கொண்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை இல்லை என்கிற துக்கம், திருமணமாகவில்லை என்கிற துக்கம், வியாதி என்கிற துக்கம், கடன் பிரச்சனை என்கிற துக்கம், குழந்தை இல்லை என்கிற துக்கம், ஊழியத்திலே பல போராட்டம் என்கிற துக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்திற்கு வா, என்னோடு நீ தனித்து சில நேரங்களை செலவிடு, உன் கண்ணீரை நான் விசாரிக்கட்டும். ஜெபத்திலிருந்து நீங்கள் எழும்பும் பொழுது துக்கமுகமா இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபித்து விட்டு விசுவாசத்தோடு நீ போ மகனே, விசுவாசத்தோடு நீ போ மகளே. உன் பிரச்சனைகள், உன் துக்கத்தை நான் பொறுப்பெடுத்து உன் துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவேன், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் துக்கங்களை மாற்ற அவளோடு காத்திருக்கிறார். விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து ஜெபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்ல ஆண்டவரே, விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம். அன்னாளின் துக்கத்தை மாற்றி அவளை ஆனந்த களிப்பாய் மாற்றின எங்கள் அன்பு தெய்வமே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் யார் யார் எந்தெந்த பிரச்சனைகளினாலே, கஷ்டத்தினாலே, துக்கத்தோடு இருக்கிறார்களோ உமக்கு மட்டுமே அது தெரியும் ஆண்டவரே. அந்த துக்கத்தை இன்றைக்கு சந்தோஷமாய் மாற்றும். இனி அவர்கள் துக்க முகமாய் இருக்கவே கூடாது. உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய முகங்கள் இனி மகிழ்ச்சியினால் நிரம்பி இருப்பதாக. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எல்லாம் மாறி போகும். பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்வீராக.
பெரிய ஆண்டவரிடத்துல பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்கள் ஆண்டவர் இன்றைக்கு உம்மை நோக்கி உண்மையாய் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துக்கங்களை மாற்றி மகிழ்ச்சியினால் இடை கட்டி வனாந்தரத்தை ஏதேனாய் மாற்றுவீராக. இப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நிச்சய வெளிச்சமாய் இருப்பார் என்று சொன்னீரே, அதை நிறைவேற்றி மகிழ்ச்சியாக்கும். உன் அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.